அழுதுட்டு இருக்க சீவகனை பார்த்து அச்சுனந்தி அடிகள், "நடந்ததை உன்னால மாற்ற முடியாது. அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. இனிமே நீ நடக்க போறத பத்தி யோசிக்கணும். அதனால நீ அழுகைய நிப்பாட்டு." அப்படின்னு சொல்லி அச்சுனந்தி அடிகள் சீவகனை பார்த்து சொல்றாரு. அந்த நேரத்தில சீவகனுக்கு தன் ஆற்றாமையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவன் இன்னமும் அச்சுனந்தி அடிகள் சொன்னதை உண்மைன்னு நம்பல. அதனால அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, தன்னுடைய குருநாதரை இவ்வளோ நாள் தனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த குருநாதரை பார்த்து, "நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற ஒரு கேள்விய அவனுடைய ஆற்றாமை தாங்க முடியாம சிவகன் அழுதுட்டே அச்சுனந்தி அடிகள்ட்ட கேட்குறான். அதற்கு அச்சுனந்தி அடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, "எனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னு உனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் முதல்ல என்ன பத்தி சொல்லணும்." அப்படின்னு சொல்லி அச்சுனந்தி அடிகள் அவரை பற்றிய கதையை சீவகன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த அச்சுனந்தி அடிகள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வெளியே வருது.